பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மத்தேயு 5:10 வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆமேன், ஹல்லேலூயா. ஒரு அருமையான வேத வசனம் பாருங்க. நீதி நிமித்தம் உண்மையாய் நீங்கள் பாடுபடுவீர்கள் என்றால் அந்த பாடுகளுக்கு மத்தியில பரலோக ராஜ்யம் உங்களுடையது என்று இன்றைக்கு ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, வார்த்தை சொல்லப்படுகிறது. சோ நீங்கள் உண்மையாய் நடந்து கொள்ளும் போது, தேவனுக்காக நீங்கள் வாழும்போது, பலவிதமான தீமையான மொழிகளால் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்கள் என்றால் நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள். சோ நீதி நிமித்தமாக நீங்க துன்பப்பட்டீங்கன்னா பாக்கியவான்களா இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால இந்த நாட்களில் நிறைய காரியங்கள், ஆண்டவரே நாங்க யாருக்குமே அநியாயம் பண்ணலையே, நாங்கள் உண்மையா தானே இருந்தோம், நான் யாருக்கும் துரோகம் பண்ணலையே, ஆனா எனக்கு மட்டும் ஏன் இந்த அநியாயம் நடக்கிறது, எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை, எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் உதவி செய்கிறோமே, நான் முடிந்த அளவுக்கு வேலைகள் செய்கிறேனே, ஆண்டவரே எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே நான் சத்தியத்தை அறிவிக்கிறதுனால நான் விரோதியா மாறுறேனா, ஏன் ஏசப்பா எனக்கு மட்டும் இந்த காரியம் சொல்லி ஒருவேளை குழப்பத்தோட தேவையில்லாத மன பாரத்தோட யாராகிலும் இருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, நீங்க பாக்கியவான்கள். நீதி நிமித்தம் நீ உண்மையாய் நடந்து கொண்ட பொழுதும், நீ உண்மையாய் நீ உன்னுடைய வார்த்தையில் நிலைத்திருக்கும் பொழுதும் நீ துன்பப்படுகுவாயானால் நிச்சயமாகவே அந்த துன்பத்திற்கு பலன் ஒன்று உண்டு, அதுதான் பரலோகம் உங்களுடையது, நீங்க பாக்கியவான்களா இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பாருங்க, பவுலை குறித்து நம்ம வேதாகமத்துல வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 11 நம்ம வாசிச்சோம் என்றால், அவர் இவ்விதமாக தேவனுக்காக பாடுபட்டார் என்று வேதம் முழுவதும் சொல்லுகிறது. 26-27 வசனங்களை பார்த்தீங்கன்னா, பிரயாசத்தினாலும் வருத்தத்தினாலும் அநேக முறை கண்விழித்தவர்களாக இருந்த, அது மாத்திரம் இல்ல, நாங்க ஜனங்களால் வந்த மோசத்தினாலும் பட்டணங்களில் உண்டான மோசனம், வனாந்திரத்தில் உண்டான மோசங்கள், அது மாத்திரம் இல்ல, கள்ள சகோதரர்கள், என் கூடவே இருந்த சகோதரர்களால் வந்த மோசங்கள். சோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நான் பாதிக்கப்பட்டிருந்தேன். மழையிலும் வெயிலிலும் குளிரிலும் நிர்வாணமாகவும் நான் காணப்பட்டேன். எத்தனையோ காரியங்கள்ல நான் மற்ற காரியங்களை நம்பி நான் கடந்து போகும்போது நான் தள்ளப்பட்டவனாக காணப்பட்டேன். இந்த நிலைமையில நான் தேவனை நோக்கி நான் பார்க்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். பாருங்க, இந்த நாட்கள்ல பவுலை மாதிரி இந்த உபத்திரவத்தை நம்மளால அனுபவிச்சோமானா இல்ல. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு வார்த்தை யாராவது சொல்லிட்டா, ஏதாவது ஒரு பிரச்சனை நம்மளை நெருக்கிட்டா, அந்த ஒரு பிரச்சனையை வச்சுதான் நம்ம பெரிய விஷயமா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஐயோ நான் அழுகிறேனே, எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கு நம்ம நினைக்கிறோம். பாருங்க, பவுலுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னா ஆண்டவர் எவ்வளவாய் அவனை பத்திரமாய் நடத்தி அவனை கர்த்தர் நடத்தினார் என்பதையும் பார்க்கிறோம். பலவிதமான சூழ்நிலையும் அவன் விழுந்து போகவில்லை. பல பிரயாசங்களில் ஆறுகளால் வந்த மோசமா இருந்தது. சோ நண்பர்களால் வந்த மோசம், சொந்த ஜனம், அதாவது சுய ஜனத்தினால் வந்த மோசம் எல்லாம் வசனம் சொல்லுது. அப்ப யாரெல்லாம் அவன் நம்பியிருந்தானோ எல்லாராலும் ஏமாற்றப்பட்ட பொழுது கூட அவன் நிலைத்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் கர்த்தருக்குள்ள நிலைத்திருந்தான். அதுதான் நம்ம வாசிக்கிறோமே தீமோத்தேயுல, அவனுக்காக நீதியின் கிரீடம் கர்த்தர் வைத்திருக்கிறார். அவன் நல்ல போராட்டத்தை அந்த வேளையில போராடினபடினால நீதியின் கிரீடம் 8வது வசனத்துல நம்ம வாசிக்கிறதுபடி நீதியின் கிரீடம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அருமையானவர்களே, இந்த நாட்கள்ல நீங்கள் கர்த்தருக்காக போராடினீங்கன்னா, நீங்க நீதிக்காக நீங்க உண்மையா வாய்களை திறவாம அமைதியா இருந்தீங்கன்னா, அது வேலை ஸ்தலமாகட்டும், உங்கள் உறவின் காரியமாகட்டும், உங்கள் வீட்டில் ஆகட்டும், ஆண்டவரே என்னால பேச முடியும், என்னால இந்த வார்த்தையை கொடுத்து நீங்க பண்ணது தப்புன்னு சொல்ல முடியும், ஆனாலும் நான் அமைதியா இருக்கிற ஆண்டவரே, நீங்கள் உங்களை தாழ்த்தி பொறுமையா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவார். கர்த்தர் உங்களை நடத்துவார். பவுலை நடத்தினார். அநேக பாடுகளுக்கு மத்தியில் இருந்தாலும் அந்த பாடின் மத்தியில் அவன் நீதியாய் அவன் அனுபவித்து நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொண்டது போல நீங்களும் பாடுகளை அனுபவிப்பீர்கள். இந்த வேளையில கண்ணீரோடு இந்த பிரசங்கத்தை கேட்டிருந்தாலும் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். எதை குறிச்சும் பயப்படாதீங்க. எல்லாத்தையும் கர்த்தர் மேல பாரத்தை வச்சுட்டு நீதியான காரியங்களை நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. எந்த சூழ்நிலை அதை கைவிட்டுறாதீங்க. கர்த்தர் உங்களை விட்டு விலக மாட்டார். அதற்கான பலன் நீதியின் கிரீடம் உனக்கு உண்டு. அதற்கான பலன் நீங்க பாக்கியவான்களா இருப்பீர்கள். அதற்கான பலன் பரலோக ராஜ்யம் உங்களுடையது. அதனால திட்டமான ஆசீர்வாதம் உன்னை தேடி வருகிறது. இந்த உபத்திரவத்திலும் நீங்கள் பொறுமையோடு சகிப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தை நடத்துவார். இப்பொழுதும் உங்களுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிற ராஜா. அப்பா, இந்த வேளையில ஆண்டவரே நீதி நிமித்தமாய் துன்பப்பட்டு கண்ணீரோடு வேதனையோடு உண்மையான வார்த்தைகளை கூட எங்களால பேச முடியலையே, நியாயமான வார்த்தைகள் கூட எங்களால சொல்ல முடியலையே என்று கலக்கத்தோடு கண்ணீரோடு யாரெல்லாம் இந்த வேளையில இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆறுதல் தருகிற தெய்வம் ஆண்டவரே. ஏசப்பா, பரலோக ராஜ்யம் உங்களுடையது என்று சொல்லி இந்த நாட்களில் நீர் பேசி இந்த பிள்ளைகளை திட்டமாய் நடத்தினது போல நீ நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, துக்கங்களை சந்தோஷமாய் மாற செய்வீராக. பவுல் எல்லாவற்றையும் கடந்து வந்தது போல இந்த பிள்ளைகளும் இப்பேற்பட்ட சூழ்நிலிருந்து கடந்து வரும்படியான பலத்தையும் ஆண்டவரே கிருபையும் கொடுத்து நீ நடத்தும்படியா இயேசு நாமத்தினால நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும் காத்துக்கொள்ளும். இந்த வேளையில கூட கர்த்தாவே வியாதியோடு ஜுரத்தோடு
சுகத்தோடு யாராகிலும் போராடி கொண்டிருந்தால் ஆண்டவரே அவர்களுக்கு பூரண சுக ஆரோக்கியத்தை கர்த்தர் கட்டளையிட்டு ஆசீர்வதியும், தொடர்ந்து வழிநடத்தும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் bless you.